பீட்டா இந்தியாவை ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஏன் யூடியூப் சேனலில் அவங்க சேனலை பிளாக் பண்ணக்கூடாது ரிப்போர்ட் பண்ணி அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதை பற்றின வீடியோ தான் இது. யூடியூப் போங்க, பீட்டா இந்தியான்னு டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்துட்டோன்னே அஃபிஷியல் பீட்டா சேனல் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதுதான் அவங்களோட அஃபிஷியல் சேனல் பேஜ், பீட்டா இந்தியாவோட அஃபிஷியல் யூடியூப் சேனல் பேஜ். பார்த்தீங்கன்னா நம்ம ஏமி ஜாக்சன் அழகாக சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு அபவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து உங்களுக்கு ஒரு சின்ன ஃப்ளாக் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரிப்போர்ட் யூசர்னு வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எதை பற்றி நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னோடனே என்னோட அறிவுக்கு எட்டினது ஹேட் ஸ்பீச் அகெயின்ஸ்ட் த ப்ரொடெக்டட் குரூப், அதாவது நம்மளோட தமிழினம், அதை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்கன்னு தான் நம்ம ரிப்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதில் என்னன்னு கேட்டால் ரேஸ் ஆர் எத்னிக் ஆரிஜின். ஸோ நம்மளோட தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழனுக்கு உண்டான அடையாளமான ஜல்லிக்கட்டையும் அவங்க அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. எதை வச்சு அப்படின்னு அவங்க கீழே கேட்பாங்க. இந்த பார்த்தீங்களா, ரிப்போர்ட் அஃபிஷியல் பீட்டா இந்தியா வீடியோ கமெண்ட், எந்த வீடியோவை பற்றின்னு கேட்பாங்க. ஏதோ ஒரு முட்டாப்பாய பண்ண ஒரு 3 நிமிஷம் வீடியோ, பிளட்லெஸ் ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் பை பீட்டா அப்படின்னு ஒரு 3 நிமிஷம் வீடியோ, இதை ஆதாரமாக வச்சு தான் அவனுங்க இவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை செலக்ட் பண்ணி கீழே கமெண்ட்ஸில் எனக்கு தெரிஞ்ச கமெண்ட் பேன் பீட்டா இந்தியா யூடியூப் சேனல் டு சேவ் தமிழ் கல்ச்சர் அண்ட் ஜல்லிக்கட்டு அப்படின்னு போட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ரிப்போர்ட் அஃபிஷியலாக கூகுளுக்கு போய் சேர்ந்துடும். ஸோ அவங்க ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, தேங்க்யூ, வி அப்ரிஷியேட் யூ பிரிங்கிங் திஸ் டு அவர் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு தமிழனும் செஞ்சோம்னா பீட்டா துண்டை காணும் துணியை காணும்னு சோஷியல் மீடியாவிலேருந்து இந்தியா விட்டு ஓடியே போயிடும். தேங்க்யூ.